சூப்பரான ஜோக்குகளை இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. கமலாவும் விமலாவும் பேசிகிட்டு இருக்கும்போது கமலா சொன்னாங்களாம், உன் வீட்டு சமையல் ரொம்ப மோசமடி, முதல்ல சமையல்காரனை மாற்று அப்படின்னு சொன்னாங்களாம். அதுக்கு விமலா என்ன தெரியுமா சொன்னாங்க, அது எப்படி முடியும், என் புருஷன் மாதிரி நல்ல சமையல்காரனை தேடுவது ரொம்ப கஷ்டமாச்சே அப்படின்னு சொன்னாங்களாம். ராமு சோமு ரெண்டு நண்பர்கள் பேசிகிட்டு இருக்கும்போது ராமு சொன்னாராம், என் மனைவி கிட்ட ஒரு பழக்கம் இருக்குது, அவளுக்கு பிடிக்கலங்கிறத அடித்து சொல்லிடுவா அப்படின்னு சொன்னாராம். அதுக்கு சோமு சொன்னாராம், ஓஹோ, அதான் எப்போவுமே அவங்க கிட்டேருந்து 2 அடி தள்ளி நின்று பேசுறியோ அப்படின்னு கேட்டாராம். கணவன் மனைவி கிட்ட கேட்டாராம், என்ன விசேஷம், இன்னைக்கு முறுக்கு சீடை எல்லாம் செஞ்சு அமக்கலப்படுத்திட்டியே அப்படின்னு கேட்டாராம். அதுக்கு மனைவி சொன்னாங்களாம், ஏன்னா இன்னைக்கு உங்கள் அம்மாவுக்கு பல்லு வலி, அதான் காலையில் எல்லாத்தையும் செஞ்சு வச்சுட்டு அவங்க முன்னாடி உட்காந்து சாப்பிட்லான்னு நினச்சேன். ராமு சோமு ரெண்டு நண்பர்கள் பேசிகிட்டு இருக்கும்போது ராமு சொன்னாராம், என் மனைவி துரத்திட்டா, என்னை அடித்து வெளியே தள்ளிட்டா அப்படின்னு சொன்னாராம். அதுக்கு சோமு, அடடே என்ன காரணம் அப்படின்னு கேட்டாராம். அதுக்கு ராமு சொன்னாராம், மனைவியை அடக்குவது எப்படி என்று ஒரு புத்தகம் எழுதினேன், அதான் அப்படின்னு சொன்னாராம். ரகு ரவி ரெண்டு நண்பர்கள் பேசிகிட்டு இருக்கும்போது ரகு சொன்னாராம், நேத்துக்கு கோவத்தில் என் மனைவியை பலார்னு ஒரு அரை அரைஞ்சேன் பாரு அப்படின்னு சொன்னாராம். அதுக்கு ரவி சொன்னாராம், அப்புறம் கனவு கலைஞ்சி விழிச்சிட்டியாக்கும் அப்படின்னு கேட்டாராம்.